Nemmati Property Management. Contact 7667008999. அன்னை பர்னிச்சர்ஸ், அன்னை திருமண சீர்வரிசை பொருட்கள், டிவி, ஃபிரிட்ஜ், வாஷிங் மெஷின் உள்ளிட்ட 200க்கும் மேற்பட்ட பொருட்கள் அடங்கிய திருமண சீர்வரிசை ரூபாய் 99,000 மட்டுமே. தமிழகம் முழுவதும் இலவச டோர் டெலிவரி. தொடர்புக்கு 7550144440 9345044044. முதல் மாநாட்டை விட இந்த மாநாட்டில் வந்து நமக்கு எதிர்பார்ப்புகள் இல்லாமல் இருந்திருக்கலாம். பட் ரசிகர்களுடைய எதிர்பார்ப்பு வந்து கிட்டத்தட்ட ரெட்டிப்பாக இருந்தது. என்ன பேசுவாரு, என்ன பண்ண போறாரு அப்படிங்கிறதெல்லாம் தாண்டி அவரை பார்க்கணும். ஸோ நிறைய பேர் வந்து அந்த வெயில் தாங்க முடியாமல் அந்த கீழே போட்டிருந்த அந்த தார்பாய் இருக்குல்ல, அதெல்லாம் கிழிச்சி தலை மேலே போட்டுக்கிறது, அது போன்ற விஷயங்கள்லாம் ரசிகர்கள் நிறைய பண்ணிட்டு இருந்தாங்க. ஸோ இதில் பெரும்பான்மையான ரசிகர்களுக்கு வந்து கொள்கைன்னா என்னன்னு தெரியாது. திரும்ப திரும்ப ரசிகர்கள் ரொம்ப அழுத்தமா பயன்படுத்த ரசிகர்கள் அவங்க ஒரு கட்சி அவர் வந்து சினிமா ஜனநாயகன் படத்துக்கு இசையில கூப்பிடல, தாவேக்காவோட 2வது மாநில மாநாட்டு கூப்பிட்டுருக்கிறாரு. அப்ப நீங்க போகும்போது உங்களுக்கு நீங்க மீண்டும் அந்த வார்த்தையை ரசிகர்கள்னு பயன்படுத்துறதுனால கேட்கற தொண்டர்களாக யாரும் மாறலையா? தொண்டர்களாக மாறி இருக்காங்க. பெரும்பான்மையானவர்கள் இன்னும் ரசிகர்களாக இருக்கிறாங்க. ஓகே, ஒரு பெரும்பான்மையானவர்களுக்கு கொள்கை பிடிப்பு அதெல்லாம் இல்லை. பட் ஒரு மிகப்பெரிய ஒரு எழுச்சி, மிகப்பெரிய ஒரு ஆரவாரம். இன்னொரு நடிகரால் இந்த அளவுக்கு ஒரு கூட்டம் கூட்ட முடியுமானா இன்னைக்கு ரேஞ்சுக்கு ரஜினிகாந்த், கமல்ஹாசன் கூட கூட்ட முடியாது. தமிழ்நாடு எங்கும் மூளை முடுக்கெங்கும் இருந்து மக்கள் வந்திருந்தார்கள். பெண்கள் நிறைய பேர் பார்க்க முடிஞ்சது. ஓகே, பல பேருக்கு வந்து கொள்கைன்னா என்ன, அவர் என்ன பேச, கொள்கை தலைவர்கள் பத்தி புரிதல் அதெல்லாம் இல்லை. எதுவும் இல்லை. அந்த புரிதல்லாம் பெரும்பான்மையானவர்களுக்கு அந்த விஷயங்கள்லாம் இல்லை. அதில் ஒரு பையன் சொல்கிறாப்புல, மாப்பிள்ள சீக்கிரம் கிளம்பினோட, இல்லைன்னா வந்து டிராஃபிக் ஜாம் ஆகிடும், நம்ம இன்ஸ்டாவில் பார்த்துக்கலாம் தளபதியை. நான் பேசுறது கேட்க வரலைங்க, நான் பார்க்க தாங்க வந்தேன், நான் பார்த்துட்டு நான் போகிறேங்க, நான் பேச்சு நான் வீடியோவில் கேட்டுக்கிறேங்க. ஓகே, தலைவர் பேசுறது டிவிலேயே பார்த்து, நாங்கள் சினிமாலே பார்த்துருக்கோம்ல டயலாக் டெலிவரி, அதானே விஜயும் பண்ணாராங்க. இங்க நீங்க பார்க்க வேண்டிய டிஃப்ரென்ஸ் என்னன்னா, அவன் வர்றதே விஜய் அப்படிங்கிற அந்த ஆளுமையை பார்க்கறதுக்கு தாங்க. அப்ப அந்த ஆர்ப்பரிப்பு, அந்த கூட்டம் இருக்குதுன்னா அவர் என்ன பேசுறாருன்னு கேட்குறாங்களா இல்லையான்னு தெரியாது. ஆனா விஜய் பேசுறதுக்கெல்லாம் கை தட்டுறாங்க. விஜய் பேசும்போது முழுக்க முழுக்க லேப்அப் பண்ணி அப்படியே கத்துறாங்க. அப்போ விஜய்க்கு அவங்க ஏன் ஓட்டு போட மாட்டாங்க நான் எதிர்கேள்வி வைக்கிறேன். நான் இன்னமும் நினைக்கிறேன், விஜய் அவர்கள் வந்து எனக்கோ உங்களுக்கோ பேசல. அன்னைக்கு அவர் பேசினது அவங்க ரசிகர்களுக்கு. அவருக்கு யாரு ஓட்டு போடுவாங்கன்னு ரொம்ப தீர்க்கமா அவர் நம்புறாரோ அந்த கான்ஸ்டிடுவன்சிக்கு தான் அவர் வந்து அன்னைக்கு பேசினார். நான் பாடுபட்டாவது நான் விஜய்க்கு தான் ஓட்டு போடுவேன் அப்படின்னு நினைக்கிறாங்கல்ல, அவங்களதான் அவர் இப்ப பண்றாரு. அவங்களதான் இப்ப கன்வின்ஸ் பண்ணிருக்காரு. அதுக்காக தான் இந்த மாநாடு என்ன எனக்கு உங்களுக்கு போட்டாங்க, மாநாடு ரசிகர்களுக்கு. அன்னைக்கு நீங்க பாருங்க, டைரக்ட் டார்கெட் மட்டும்தான் டிஎம்கே. இன்டைரக்டா அவர் பேசின எல்லா விஷயங்களுமே அதிமுகவுக்கு எதிரானது தான். எம்ஜிஆரை எடுத்தது, எம்ஜிஆர் பாடலை பாடியது, செய்வீர்களா ஜெயலலிதாவை இமிட்டேட் பண்றது. பட் அதுக்கு எம்ஜிஆர் ரூட் எடுக்கிறது செல்லுபடி ஆகுமா, எடுபடுமான்னு கேட்கிறேன் நான். எடுக்கிறாரு, செல்லுபடி ஆகுமா இல்லையான்னு 26 வரை பொறுத்து இருந்தா தானே தெரியும். இப்பவே அந்த கேள்வி கேட்டா இந்த 2 திராவிட கட்சிகளையும் எதிர்க்கணும். ஒரு திராவிட கட்சி இல்லாமல் பண்ணிவிட்டு இன்னொரு திராவிட கட்சிக்கு பிரைம் சேலஞ்சரா வந்து உட்காரணுங்கிறது தான் விஜயுடைய ஐடியா. அதுக்காக தான் எம்ஜிஆர் அவர்களை அன்று அவ்வளோ இன்வோக் பண்ணது. நலம் தரும் நல்லார் சித்த மருத்துவமனை இதய நோய், சர்க்கரை நோய், பக்கவாதம், சிறுநீரக பிரச்சனை, தண்டுவடம் மற்றும் மூட்டு பிரச்சனைகளுக்கு மிகச்சிறந்த மருத்துவமனை கிருஷ்ணகிரி, சென்னை மற்றும் மதுரை. தொடர்புக்கு 8807666117 மற்றும் 8807666118. ஃபோர்த் எஸ்டேட் தமிழ் நேயர்களுக்கு அருள்மொழிவர்மனின் அன்பார்ந்த வணக்கங்கள். இது உங்கள் ஃபோர்த் எஸ்டேட் தமிழ் வழங்கும் பெருதனும் பெருதுகள் நிகழ்ச்சி. இன்றைக்கு நம்மோடு மீண்டும் இணைகிறார் டெக்கன் ஹெரால்டு ஊடகத்தின் ஆசிரியர், மூத்த பத்திரிகையாளர் மருதகுரு திரு சிவப்பிரியன் அவர்கள். வணக்கம் சார். வணக்கம். எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்காரு. மதுரை மாநாடு, தமிழக வெற்றி கழகத்துடைய மாநாடுக்கு ஜேர்னலிஸ்டா ஃபீல்டுக்கும் போயிருந்தீங்க. முதல் மாநாடுக்கு இருந்த எக்ஸ்பெக்டேஷன் 2வது மாநாட்டில் எல்லாருக்கும் இருந்துச்சாங்கிறத சொல்ல முடியல. அதுக்கு முன்பாகவும் எங்கள் ஊடகத்துக்கு ஒரு பேட்டி கொடுத்துருந்தீங்க. களத்துக்கு போன போது உங்களுக்கு எப்படி சார் இருந்துச்சு? விஜய்க்கு ஒரு மாஸ் க்ரௌட் இருக்குது, வேற லெவலில் இருக்குது அவரோட கூட்டம் அப்படின்னு சொன்னாங்க. உங்களுக்கு எப்படி ஃபீல் ஆச்சு? முதல்ல அதுலேருந்து துவங்கிடலாம். இல்லை, கிட்டத்தட்ட ஒரு 5 கிலோமீட்டர் விஜய் ரசிகர்களோடு நடந்து பயணிக்கக்கூடிய வாய்ப்பு கிடைச்சிது.
வாய்ப்புன்னா என்ன, வேற வழி இல்லை, கார் எடுத்துகிட்டு போக முடியாது. கார் எடுத்துகிட்டு போனால் காரு அங்கே பிளாக் ஆகிடும். சரி. ஸோ பிளாக் ஆகிடும்ன்றதுக்காக நடந்து போக வேண்டிய ஒரு சூழல். விஜய் ரசிகர்களோடு சென்று தான் கிட்டத்தட்ட 4 கிலோமீட்டருக்கு மேலே இருக்கும் அந்த டோல்கேட். ஃபஸ்ட்டு அந்த மதுரை தூத்துக்குடி ஹைவே ஃபஸ்ட்டு டோல்கேட்டுக்கு ஒரு 1/2 கிலோமீட்டருக்கு முன்னதாகவே காரை பார்க் பண்ணிவிட்டு டிரைவர் அங்கே விட்டுட்டு நான் நடந்து போக ஆரம்பித்தேன். 4.5 கிலோமீட்டர் 4 கிலோமீட்டர் இருக்கும். ஓகே. அங்கேருந்து உள்ளுக்குள்ள ஒரு கிட்டத்தட்ட ஒரு 3/4 கிலோமீட்டர் தொலைவில் தான் உங்களுக்கு அரங்கு போட்டிருந்தாங்க. மெயின் ரோட்ல இருந்து கிட்டத்தட்ட 1 கிலோமீட்டர் இருக்கும். ஓகே. ஸோ போகும்பொழுது ஒரு பெரிய எழுச்சி. முதல் மாநாட்டை விட இந்த மாநாட்டில் வந்து நமக்கு எதிர்பார்ப்புகள் இல்லாமல் இருந்திருக்கலாம். பட் ரசிகர்களுடைய எதிர்பார்ப்பு வந்து கிட்டத்தட்ட ரெட்டிப்பாக இருந்தது. என்ன பேசுவாரு, என்ன பண்ண போறாரு அப்படிங்கிறதெல்லாம் தாண்டி அவரை பார்க்கணும். they want to see him. ஓகே. அது வந்து ஒரு பெரிய விஷயமா போறவங்க பார்த்துக்கிட்டு இருந்தாங்க. நிறைய அது என்னன்னா வந்து ஒரு திருவிழா போன்ற ஒரு கூட்டம் தான் இருந்தது. பஸ் வரும், பஸ்ஸில் இருக்கிறவங்க சத்தம் போடுவாங்க இவங்கள பார்த்துட்டு. எல்லாமே அவங்க மாநாட்டுக்கு போகிற பஸ்ஸு தான். ஒரு சில பஸ்ஸை இவங்க நிறுத்துவாங்க, இதுக்கு மேலே போக முடியாது, இங்கேயே பார்க்கிங் பண்ணிவிடு, அவங்களையும் இறக்கி ஆடுறது பாடுறது கொண்டாட்டங்கள், அப்புறம் திருப்பி நடக்கிறது, இது போன்ற விஷயங்கள் இருக்கும். அங்கே நிறைய கடைகள் இருந்தது, எக்கச்சக்கமான கடைகள் வந்து மஷ்ரூமாக இருந்தது அந்த ஒரு 2 நாளைக்காக. அங்கே சாப்பிட்றது அது இதுன்னு பண்ணிட்டு எல்லாம் மெதுவாக போயிட்டு இருந்தாங்க. ஸோ நிறைய இடங்களில் வந்து விஜய் அவர்களை பாராட்டி முழக்கங்கள் எழுப்புவது, அவரோட பாட்டை பாடிட்டு போகிறது, வர்ற வண்டிகள் எல்லாமே வந்து அந்த தலைவா பாட்டு, அதுக்கப்புறம் இந்த தளபதின்னு ஒரு பாட்டு இருக்குல்ல, இந்த பாடல்களை எல்லாம் அவங்க வந்து பெரிய அளவில் பிரச்சாரம் இது மாதிரி பண்ணிட்டு போயிட்டு இருந்தாங்க. மாநாடு திடலில் வந்து போன முறை விட இந்த முறை அரேஞ்ச்மெண்ட்ஸ் கொஞ்சம் பெட்டராக இருந்தது. கொஞ்சம் பெட்டர். ரூஃப் போட்டிருக்கணும், மேலே ஒரு கூரை போட்டிருக்கணுங்கிறதுல மாற்று கருத்து கிடையாது. ஆனால் நாங்கள்லாம் அங்கே போகும்போது கிட்டத்தட்ட 10 மணி காலையில். ஸோ ஒரு 2 மணி வரைக்கும் கடுமையான ஒரு வெயில். தண்ணிலாம் இருக்குது, இருந்தாலும் எத்தனை பாட்டில் தண்ணி வச்சுருந்தாலும் தண்ணி குடிச்சிக்கிட்டே இருக்கணும்னு தான் தோணுது, அந்த அளவுக்கு வெயில். பட் ரசிகர்கள் வந்து காப்பாற்றிட்டு இருந்தாங்க, நிறைய பார்த்துட்டு இருந்தாங்க. ஸோ நிறைய பேர் வந்து அந்த வெயில் தாங்க முடியாமல் அந்த கீழே போட்டிருந்த அந்த தார்பாய் இருக்குல்ல, அதெல்லாம் கிழிச்சி தலை மேலே போட்டுக்கிறது, அது போன்ற விஷயங்கள்லாம் ரசிகர்கள் நிறைய பண்ணிட்டு இருந்தாங்க. ஸோ இதில் பெரும்பான்மையான ரசிகர்களுக்கு வந்து கொள்கைன்னா என்னன்னு தெரியாது. திரும்ப ரசிகர்கள் ரொம்ப அழுத்தமாக பயன்படுத்த ரசிகர்கள் தான். அவங்க ஒரு கட்சி அவர் வந்து சினிமா ஜனநாயகன் படத்துக்கு இசையில கூப்பிடல, தாவேக்காவோட 2வது மாநில மாநாட்டு கூப்பிட்டுருக்கிறாரு. அப்போ நீங்கள் போகும்போது உங்களுக்கு நீங்கள் மீண்டும் அந்த வார்த்தையை ரசிகர்கள்னு பயன்படுத்துறதுனால கேட்குற தொண்டர்களாக யாரும் மாறலையா? இல்லை, தொண்டர்களாக மாறி இருக்காங்க. பட் பெரும்பான்மையானவர்கள் இன்னும் ரசிகர்களாக இருக்கிறாங்க. ஓகே. அந்த ரசிகர்கள்ன்றதுனால அது எந்த விதத்திலையும் நான் அது டைல்யூட் பண்ண புரியுது. அது நான் புரியுது. ரசிகர்கள் தான் ஓட்டு போட. ஓகே. எம்ஜிஆருக்கு இன்னமும் ரசிகர்கள் இருக்கிறாங்க. ஓகே. அவருடைய வாக்காளர்கள் 3/4 பேர் அவருடைய ரசிகர்கள் தான். அவங்க இன்சிடென்டலாக எம்ஜிஆர் கட்சி ஆரம்பிச்சதுனால அவருக்கு ஓட்டு போட்டாங்களே தவிர, ஆனால் கடைசி வரைக்கும் எம்ஜிஆருக்கு இன்றைக்கும் இருப்பவர்கள் அவருடைய ரசிகர்கள் தான், அவருடைய நடிப்புக்கு ரசிகர்கள் தான். அது போன்றதான் விஜய் ரசிகர்களை நான் பார்க்குறேன். ஓகே. நீங்கள் டைல்யூட் பண்ணல அது? இல்லை, டைல்யூஷன்லாம் ஒன்றும் இல்லை. நான் டைல்யூட் பண்ணி நான் என்ன பண்ணுவேன்? ஓகே. ஒரு பெரும்பான்மையானவர்களுக்கு கொள்கை பிடிப்பு அதெல்லாம் இல்லை. பட் ஒரு மிகப்பெரிய ஒரு எழுச்சி, மிகப்பெரிய ஒரு ஆரவாரம். இன்னொரு நடிகரால் இந்த அளவுக்கு ஒரு கூட்டம் கூட்ட முடியுமானா இன்னைக்கு ரேஞ்சுக்கு ரஜினிகாந்த் கமல்ஹாசன் கூட கூட்ட முடியாது. ஓகே. நிச்சயமா முடியாது. இந்த மாதிரி ஒரு ஆரவாரம், இந்த மாதிரி ஒரு ஏற்பாடு, பெரிய அளவிலான ஒரு மாநாடு. அதில் வந்து எந்த மாற்று கருத்தும் கிடையாது. தமிழ்நாடு எங்கும் மூளை முடுக்கெங்கும் இருந்து மக்கள் வந்திருந்தார்கள். பெண்கள் நிறைய பேர் பார்க்க முடிஞ்சது. ஓகே. இளைஞர்கள் வந்து எல்லாமே ஒரு 35 வயசுக்குள்ள அடக்கிடலாம். இளைஞர்கள் தான் பெரும்பான்மை. பெண்களும் இருக்கு. நிறைய பெருமளவில் பெண்கள், காலேஜ்க்கு போகிற பசங்க, காலேஜ் முடிச்சுட்டு கொஞ்சம் வேலை செய்கிற ஏஜில் இருக்கிற பசங்க, அதுக்கப்புறம் கொஞ்சம் கல்யாணமான பெண்களும் வந்திருந்தாங்க. அவங்க கல்யாணமான பெண்கள் பார்த்தீங்கன்னா அவங்க ஹஸ்பண்ட்ஸோட வந்திருந்தாங்க, குடும்பத்தோடவே. ஹஸ்பண்ட்ஸு ஒரு சிலர் குடும்பத்தோட இருந்தாங்க. பெரும்பான்மையான பெண்கள் வந்து அவங்க குடும்ப உறுப்பினர்களோட வந்திருந்தாங்க. அவங்களையும் அப்படி பார்க்க முடிஞ்சது. ஒரு 40-45க்கு மேற்பட்ட இருக்கக்கூடிய பெண்களினுடைய எண்ணிக்கை வந்து குறைவு தான் நான் பார்த்த அளவு.
அந்த நடந்து போகிற அந்த 5 கிலோமீட்டர் போகும்போதும் சரி, திரும்பி வர்ற 5 கிலோமீட்டர் போகிறத விட வரும்போது இருந்த எழுச்சி அதிகமாக இருந்தது. ஏன்னா வரும்போது அந்த கிட்டத்தட்ட ஒரு 1:30-2 மணிக்கு நான் திருப்பி வாக் பண்ணும்போது மிகப்பெரிய அளவில் எழுச்சி. ஏன்னா இன்னும் கொஞ்சம் சீக்கிரம் விஜய் வந்துடுவார் அப்படிங்கிற மாதிரி அங்கே செய்தி வந்துச்சு. ஸோ அதனால் அந்த ஒளிபரப்பிகள் மூலம் அனௌன்ஸ் பண்ணிகிட்டு இருந்தாங்க. ஸோ அதனால் ஒரு எழுச்சி பெருமளவில் இருந்தது. பெண்களும் வந்து ஆண்களை போன்றே கொண்டாட்டங்களில் ஈடுபடுவது, ஒரு மிகப்பெரிய எழுச்சியை காட்டுவது, தளபதியை பார்த்தா போதும், அவரை நான் பார்க்கணும் அப்படிங்கிற மாதிரி வந்திருந்தவங்களும் நிறைய பேர் இருக்காங்க. இதையெல்லாம் மீறி ஒரு நம்பிக்கையோடு வந்திருந்தவர்களும் அங்கே இருக்கிறாங்க. ஒரு அரசியல் மாற்றத்திற்கான நம்பிக்கை. நிச்சயமா அந்த மாதிரி ஆட்களை நான் பார்த்தேன். அதில் வந்து பெண்கள் வந்து குறிப்பாக ஒரு கோயம்புத்தூர்லேருந்து ஒரு நரிக்குறவ இனத்தை சார்ந்த ஒரு பெண், அவங்க குடும்பத்தோடு தான் வந்திருந்தாங்க. அவங்களுடைய மாமா, மச்சான், சரி, கணவர், தம்பி, அது போன்ற ஒரு 20-25 பேர் அவங்க ஒரு குரூப்பாக பஸ்ஸில் வந்திருந்தாங்க. அவங்க வந்து உண்மையிலே ஒரு மாற்றத்தை எதிர்பார்த்து வந்திருந்தாங்க. விஜய் வந்து ஒரு மாற்றத்தை கொடுப்பாரு. அந்த அவர் நபர் சொல்லும் பொழுது என்ன சொன்னார்னா, எங்களுக்கு வந்து இந்த நரிக்குறவ சமுதாயத்துக்கு இப்போ தான் படிப்பறிவே இருக்குது, விஜய் மேலும் இன்னொரு படி கொண்டு வருவார். அப்புறம் காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ், அரசாங்க கல்லூரிகளில் அரசாங்கத்தினுடைய உதவித்தொகை வாங்கும் மாணவர்கள் கூட கேட்கும் போது நான் அவருக்கு தான் போடுவேன். ஓகே, வெளிப்படையா. அது மட்டும் இல்லாமல் நான் எங்கள் வீட்டில் இருக்கிறவங்களையும் நான் போட வைப்பேன், ஃபோர்ஸ் பண்ணுவோம். போட வைப்பேங்கிறதுலாம் இல்லை, ஃபோர்ஸ் பண்ணுவோம். அவங்க சொன்ன வார்த்தைகள்லாம் சொல்ல முடியாது. சரி, ஓகே, சரியா? அதனால நான் அதை வந்து கொஞ்சம் டீசெண்டாக அதை மாற்றி தான் சொல்கிறீங்க. ஃபோர்ஸ் பண்ணுவோம், நிச்சயமாக ஃபோர்ஸ் பண்ணுவோம். இன்ஃப்ளூயன்ஸ்னு வச்சுக்கலாமே. ஓகே, நாங்கள் இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணி எங்கள் அப்பா அம்மாவை ஓட்டு போட வைப்போங்கிறதுல தெளிவாக இருக்கிறாங்க. பட் பல பேருக்கு வந்து கொள்கைன்னா என்ன, அவர் என்ன பேச, கொள்கை தலைவர்கள் பற்றி புரிதல் அதெல்லாம் இல்லை, எதுவும் இல்லை. அந்த புரிதல்லாம் பெரும்பான்மையானவர்களுக்கு அந்த விஷயங்கள்லாம் இல்லை. ஓகே, அது உண்மைதான். அதை பாசிட்டிவ் சொல்லும் போது ஏற்றுக்கிறவங்க இதையும் ஏற்றுக்கிட்டு தான் ஆகணும். அதுதான் உண்மை. நீங்க யாருக்கும் பெரிய அளவுல வந்து ஒரு கொள்கை பிடிப்பு, ஒரு கொள்கை விஷயங்கள்லாம் ஈர்ப்பு இல்லை. அவங்க விஜய் பார்க்க மட்டும் வரல, அவங்க விஜய்க்கு ஓட்டும் போடுவாங்க. அந்த ஃபேன்ஸ் வந்து வந்திருந்தவங்க ஃபேன்ஸ் கண்டிப்பா போடுவாங்க. அது ஒரு கேள்வி இருக்கு சார். என்னன்னா, நீங்க சொன்னீங்க விஜயை பார்த்தா போதுன்றவங்க வந்தாங்க பண்ணீங்க. அவர் வந்த பிறகு அந்த ராம்பாக்கம் முடிச்ச பிறகு அங்க இருக்கிற கூட்டங்கள் களைய துவங்கியதுன்னு ஒரு சில ஊடகங்களும் செய்திகள் சொல்றாங்க. அப்படியான சம்பவம் நடந்துச்சா? அதை பத்தின விளக்கம். அது வழக்கமா எல்லா மாநாட்டிலையும் நடக்கிற ஒரு விஷயம் தாங்க. இல்ல பார்த்துட்டு போயிடுறாங்கன்னா அப்ப அவங்க வெறும் பார்க்க தான் வந்திருக்கிறாங்கன்ற பொருள் இருக்குல்ல. பார்க்க தானே வந்திருக்காங்க. அதுல ஒரு பையன் சொல்றாப்ல, மாப்பிள்ள சீக்கிரம் கிளம்பினோடே, இல்லைன்னா வந்து டிராஃபிக் ஜாம் ஆகிடும், நம்ம இன்ஸ்டாவில் பார்த்துக்கலாம் தளபதியை. நான் என் ஸ்டோரியில் எழுதியிருக்கேங்க, நான் மேக்கப்லாம் பண்ணல. ஓகே, சீக்கிரம் கிளம்பணும், தளபதி வந்துட்டார்னா இப்போ ப்ரோக்ராம் 1 மணி நேரத்தில் முடிஞ்சிடும், அதுக்குள்ளே டிராஃபிக் ஜாம் ஆகிடும், வீட்டுக்கு நேரம் போய் சேர வேணாமா? ஏங்க ஸ்மார்ட்டாக திங்க் பண்ணக்கூடாதாங்க? தலைவர் வந்து பேசுறாருல்ல. ஏங்க நான் பேசுறது கேட்க வரலங்க, நான் பார்க்க தாங்க வந்தேன். நான் பார்த்துட்டு நான் போறேங்க, நான் பேச்சு நான் வீடியோல கேட்டுக்கிறேங்க. ஓகே, தலைவர் பேசுறது டிவிலேயே பார்த்து, நாங்க சினிமாலே பார்த்துருக்கோம்ல டயலாக் டெலிவரி, அதானே விஜயும் பண்ணாராங்க. பட் ஆனா அப்படி போறவங்க எப்படி சார் ஓட்டு போடுவாங்க? இப்போ என்ன கேக்குறாங்கன்னா, கூட்டம் ஓட்டா மாறுமான்ற கேள்வி அங்கதான் வருது. இல்ல அருண்மொழிவர்மன், நான் என்ன சொல்றேன்னா, 5 லட்சம் பேர் வந்தாங்கன்னா அதுல 2.5 லட்சம் பேர் ஓட்டு போடட்டும்ங்கிறேன். அது பெரிய விஷயம் இல்லையாங்கிறேன். இப்போ திமுக பொதுக்கூட்டத்துக்கோ அதிமுக பொதுக்கூட்டத்துக்கோ வர்றதுல பாதி பேர் ஓட்டு போடுவாங்களா? நிச்சயமா இல்ல. இங்க நீங்க பார்க்க வேண்டிய டிஃபரன்ஸ் என்னன்னா, அவன் வர்றதே விஜய் அப்படிங்கிற அந்த ஆளுமையை பார்க்கறதுக்கு தாங்க. விஜய் அப்படிங்கிற ஆளுமை நிற்கும் போது அதுல 3/4 பேர் கண்டிப்பா ஓட்டு போடுவாங்கிறதா என்னுடைய அனாலிசிஸ், கணிப்பு. ஏன்னா அங்க வந்து அந்த அட்மாஸ்பியர் அவ்வளவு எலக்ட்ரிஃபைங்கா இருக்கு. நீங்க பாருங்க, விஜய் பேசி முடிக்கக்கூடிய அந்த 33 நிமிடமும் அந்த கைத்தட்டலும் அந்த கத்தல்களும் இருந்துகிட்டே இருக்கு. எப்படி பேசுறாரு, யாரு வேணும்னாலும் யூடியூப்ல போய் எடுத்து போட்டு பாருங்க. 1 நிமிடம் அந்த கைத்தட்டல்களோ இல்ல அந்த கூச்சலோ ஆர்ப்பரிப்போ இல்லாம 1 நிமிஷத்தை காமிக்க சொல்லுங்க. அப்ப அந்த ஆர்ப்பரிப்பு, அந்த கூட்டம் இருக்குதுன்னா அவர் என்ன பேசுறாருன்னு கேட்கறாங்களா இல்லையான்னு தெரியாது. ஆனா விஜய் பேசுறதுக்கு எல்லாம் கை தட்டுறாங்க. விஜய் பேசும்போது முழுக்க முழுக்க லேப்அப் பண்ணி அப்படியே கத்துறாங்க. அப்போ விஜய்க்கு அவங்க ஏன் ஓட்டு போட மாட்டாங்கன்னு நான் எதிர்கேள்வி வைக்கிறேன். ஓகே ஓகே
ஓகே, நான் புரிஞ்சுக்கிறேன். ஆனால் விஜய் நீங்கள் வந்து திமுக, அதிமுக போன்ற பெரிய கட்சிகளுடைய பொதுக்கூட்டங்கள், மாநாடுகளையும் நீங்கள் கவர் பண்ண எக்ஸ்பீரியன்ஸ் உடைய நபர். இந்த மாநாடு வந்து உண்மையிலேயே ஒரு அரசியல் கட்சிக்கான மாநாட்டுக்கான இலக்கணங்களுக்குள்ள அடங்கவே இல்லை. 2 பேர் 3 பேர் பேசுகிறாங்க, அவர் வராரு, 1/2 hour பேசுகிறாரு, போயிட்டாரு. மாநாட்டை பற்றின புரிதலே இல்லாமல் அந்த கட்சி வந்து நடந்துக்கிட்டு இருந்துருக்கிறாங்கன்ற ஒரு விமர்சனத்தை வைக்கிறாங்க. அப்படி பார்க்குறீங்களா நீங்கள்? மாநாடு மீது மாநாடு இப்படி தான் நடத்தணும், அப்படி தான் நடத்தணுங்கிறதெல்லாம் உங்களுடைய கருத்துக்களாக இருக்கலாம். பட் அங்கே வர்றவங்களுக்கு விஜய் 1/2 மணி நேரம் பேசினது பிரச்சனை இல்லை, போதும்னு நினைக்கிறான். அவன் வந்தான், அவன் தலைவரை பார்த்தான், அவன் தலைவர் கொஞ்ச நேரம் பேசுறதை கேட்டான், வீட்டில் போய் இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணி ஓட்டு போட போகிறான். அவனுக்கு அது போதும். என்ன தேவை கொடுத்துருக்குறாங்கன்றீங்க? நான் இன்னமும் நினைக்கிறேன், விஜய் அவர்கள் வந்து எனக்கோ உங்களுக்கோ பேசலை அன்னைக்கு. அவர் பேசினது அவங்க ரசிகர்களுக்கு. அவருக்கு யாரு ஓட்டு போடுவாங்கன்னு ரொம்ப தீர்க்கமாக அவர் நம்புறாரோ அந்த கான்ஸ்டிடுவன்சிக்கு தான் அவர் வந்து அன்னைக்கு பேசினார். நம்ம கிட்டலாம் அவர் மார்ச்ல பேசுவார். ஒரு அரசியல் கட்சி அப்படின்னும் போது நான் பத்திரிகையாளராக சொல்லலை, ஒரு சாமானிய மக்களா எனக்கு இருக்கக்கூடிய ஒரு அறிவுக்கு எனக்கு வந்து வெல்ஃபேர் மெஷர்ஸை வந்து விஜய் கண்டினியூ பண்ணுவாரா இல்லையா, இந்த 1000 ரூபாய் கொடுப்பாரா கொடுக்க மாட்டாரா, இல்லை பெண்களுக்கு இலவசமான அந்த பேருந்து பயணம் இருக்குமா இருக்காதா, புதிதாக இலவசங்கள் கொடுப்பாரா, டார்கெட்டட் சப்சிடிஸ் கொடுப்பாரா விஜய், இல்லை வந்து எல்லாருக்கும் யூனிவர்சலைஸ் பண்ணுவாராங்கிற கேள்வியெல்லாம் எனக்கு இருக்கு ஒரு சாமானிய ஒரு வாக்காளரா. இந்த வாக்குகள்ல இந்த டவுட்ஸ் எல்லாம் விஜய் கிளியர் பண்ணுவார். ஆனா இப்போதைக்கு அந்த எழுச்சி தொடங்குறதுக்கு முன்னால அவர் வந்து ஸ்ட்ராங் பண்ண வேண்டியது அவருடைய ஓட் பேங்க். எப்பாடுபட்டாவது நான் விஜய்க்கு தான் ஓட்டு போடுவேன் அப்படின்னு நினைக்கிறாங்கல்ல, அவங்களதான் அவர் இப்ப பண்றாரு. அதுக்காக தான் இந்த மாநாடு என்ன எனக்கு உங்களுக்கு போட்டாங்க, மாநாடு ரசிகர்களுக்கு, எனக்கோ உங்களுக்கோ எல்லாம் மாநாடு கிடையாது. மாநாடு ரசிகர்களுக்கு. அன்னைக்கு பேசினது கூட விஜய் அவர்களுடைய பேச்சு ஒரு பத்திரிகையாளரா என்ன கேட்டீங்கன்னா ரொம்ப ஒரு என்ன சொல்றது, ஒரு ஆர்டிபிஷியலான ஸ்பீச் தான் அது. எதனால அப்படி சொல்றீங்க? என்ன விஷயம் உங்களுக்கு அப்படி தோண வைக்குது? ஏன்னா அவர் 33 நிமிஷமும் கோபமாவே இருக்காரு. அது சாத்தியம் இல்லை. ஓகே, அது சாத்தியம் இல்லை. ஒரு மனிதன் 33 நிமிஷம் கோபமாவே இருக்க முடியாது. நீங்க வந்து அதுக்கு விளக்கம்லாம் இப்ப சொல்லுவாங்க, அந்த அளவுக்கு தமிழ்நாட்டில் வந்து பிரச்சனைகள் இருக்குது இல்லைன்னா நான் சொல்ல. அதுக்காக 33 நிமிஷம் கோபமாவே பேசக்கூடாது. நீங்க நிறுத்தி பாட்டெல்லாம் பாடினாரே சார், ஒரு காலம் வரும் என் கடமை வரும் பாடினாரே, எதிர்காலம் வரும் என் கடமை வரும், இந்த கூட்டத்தின் ஆட்டத்தை ஒழிப்பேன்லாம் சொன்னாரு. எல்லாம் கரெக்ட் தான், எந்த கூட்டத்தை சொல்லாம போயிட்டாரு. அதான் பிரச்சனை. அது வந்து ஒரு 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 ஸ்கிரிப்டட்னு நான் சொல்ல வரல, எல்லா ஸ்பீச்சஸுமே ஸ்கிரிப்டட் தான், எல்லாருமே ஸ்கிரிப்ட். ஒரு ஆர்டிஃபிஷியலான ஸ்பீச்சா எனக்கு தோணுச்சு. இன்னும் கொஞ்சம் நிதானமா பேசியிருக்கலாம், இன்னும் கொஞ்சம் பொறுமையா பேசியிருக்கலாம், இன்னும் கொஞ்சம் விஷயங்களை வந்து டயலாக் மாதிரி பேசாம மக்களோட ஒரு இன்ட்ராக்டிவா பண்ணியிருக்கலாம். ஓகே, இன்னும் உணர்வுபூர்வமா பேசியிருக்கலாம். செய்வீர்களான்னு கேட்டார்ல, அதெல்லாம் ஓகே. பட் வந்து அந்த வேட்பாளர் பட்டியலை அறிவிக்கும் போது விஜய் அப்படிங்கிறது இதெல்லாம் ரொம்ப டிராமாட்டிக்கா, ரொம்ப ஒரு சினிமா பார்த்த மாதிரி ஒரு ஃபீலிங்கை எனக்கு கொடுத்துச்சு. ஓகே, அங்கே விட டிவியில் பார்க்கும்போது ரொம்ப ஒரு மாதிரி சினிமா பார்த்த மாதிரி ஃபீலிங் எனக்கு இருந்துச்சு. அதெல்லாம் அவாய்ட் பண்ணணும். ஏன்னா அவர் வந்து நடிகர் இல்லை, இனிமேல் அவர் வந்து ஒரு அரசியல்வாதிக்கான குவாலிட்டிஸை அவர் வந்து அவருக்குள்ளே இன்கல்கேட் பண்ணிக்கிட்டாதான் லாங் ரன்ல விஜய் அவர்களுக்கு அது நல்லது. எப்பவும் கோமாவே பேசக்கூடாது. பட் ஆனால் நீங்கள் கரெக்டு சார். பட் ஆனால் அவர் வந்து சர்க்காஸ்டிக்காக பண்ணதா சொல்கிறாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் அவர்களை வந்து அங்கிள் வாட் அங்கிள் இஸ் வெரி ராங் அங்கிள் அப்படின்னு ஒரு துள்ளி குதிச்சு பேசுறது, அங்கிளில் ஒரு வார்த்தையை பயன்படுத்தினது இதெல்லாம் வந்து சில பேர் சரிங்கிறாங்க, சில பேர் தவறுங்கிறாங்க. அதன் பிறகு அடிமை கூட்டணி அப்படின்னு சொல்லி மறைமுகமாக அதிமுகவையும் டச் பண்ணியிருக்கிறாரு. இதெல்லாம் ஒரு பொலிட்டீஷியனாக அவர் மெச்சூராக இருக்காருன்னு பார்க்குறீங்களா? இதில் எதுலேயுமே நான் தப்பு சொல்லலை. அங்கிள் அப்படின்னு அவர் கூப்பிட்டது வந்து அந்த மேடையில் விஜய் அவர்கள் அதை சொல்லியிருக்க வேண்டாங்கிறது என் கருத்து. ஏன்னா நாகரிக அரசியல் கடைபிடிப்போம்னு சொன்னார். டீசன்ட் பாலிடிக்ஸ், டீப் பாலிடிக்ஸ், அதுல இருந்து தான் என்னுடைய கிரிட்டிசிசம் வருது, வேற எதுலயும் நான் சொல்லலை. ஏன்னா இந்த நாகரிகமா பேசவில்லை விஜய் அப்படின்னு சொல்ற அதிமுகவும் திமுகவினுடைய பேச்சாளர்களும் எவ்வளவு அநாகரிகமாக அடுத்தவர்களை பேசி இருக்கிறார்கள் என்பது வந்து நாடு அறியும். சிவாஜி கிருஷ்ணமூர்த்தி இன்னும் டிஎம்கேல தானே இருக்காரு.
சிவாஜி கிருஷ்ணமூர்த்தி பேசாத பேச்சா, கிடையாது. எஸ் சந்திரன் பேசாத பேச்சா, வெற்றி கொண்டான் பேசாத பேச்சா, இதெல்லாம் மீறியா விஜய் பேசிட்டாரு. ஆனா விஜய் மீது ஏன் விமர்சனங்கள் வைக்கப்படுகிறது என்றால், முதல் நாள்ல இருந்து நீங்க என்ன சொல்றீங்க, அடிப்படை அரசியல் மாற்றம் இங்க கொண்டு வருவேன் விஜய் சொல்றது. இது அடிப்படை அரசியல் மாற்றமா? ஒரு முதலமைச்சரை நீங்க மதிக்கிறீங்க, மதிக்காம போறீங்க. அந்த பதவிக்குன்னு ஒரு மரியாதை இருக்குல்ல, அந்த நாற்காலியில தானே நீங்க உட்காரணும்னு ஆசைப்படுறீங்க. அந்த நாற்காலியில் இப்ப உட்கார்ந்து இருக்கிறவரை நீங்கள் பிரைவேட்ல கூப்பிட்ட ஒரு வார்த்தையை வச்சு கூப்பிடுறது சரியா? இல்ல அதெல்லாம் தாழ்வையான சொல்ல, தாழ்வான சொல்ல சார். அது இல்ல அருள்மொழிவர்மன், அது மேட்டர் இல்ல. நீங்க பிரைவேட்டா அவர் அங்கிள்னு கூப்பிட்டு. நான் சொல்றது என்னன்னா, விஜய் அவர்கள் வந்து ஸ்டாலின் அவர்களை சந்திக்கும் பொழுது என்ன அங்கிள் பேசியிருப்பாங்க, அப்படிதான் நான் புரிஞ்சுக்கிறேன். அதை நீங்க வெளிப்படையா சொல்ல முடியாது. அப்ப நானும் எனக்கு ஒருத்தங்க இருக்காங்கன்னு வச்சுக்கோங்களேன், அவங்கள பிரைவேட்ல கூப்பிடுற ஒரு செல்ல பேரை வச்சு நான் பப்ளிக்கா நான் பேச முடியுமா? பேசக்கூடாது இல்ல. உங்களுக்கு ஒரு உறவு முறை இருக்கலாம். அது அவர் என்ன, தமிழ்நாட்டுக்கு அவர் என்ன முதலமைச்சர் நீங்க எப்படி கூப்பிடணும்? நான் ஏன் இவ்வளவு கேள்வி விஜய் மீது வைக்கிறேன்னா, அடிப்படை அரசியல் மாற்றம் பேசுனது நீங்க தான். டீசென்ட் பாலிடிக்ஸ் பண்ணுவோம், யாரையும் தரம் தாழ்ந்து விமர்சிக்க மாட்டோம். இது தரம் தாழ்ந்த விமர்சனம் நான் சொல்லல. பட் நீங்க உங்களுக்குன்னு நீங்க ஒரு கோடு போட்டு வச்சிருந்து இறங்கிட்டாரு, ஸ்டாண்டர்டை செட் பண்ணீங்க. அந்த ஸ்டாண்டர்டை நீங்களே டிவியேட் பண்ணி அந்த ஸ்டாண்ட்ல இருந்து நீங்க இறங்கக்கூடாது. அங்கிருந்து மட்டும்தான் இந்த என்னுடைய விமர்சனம் வருகிறதே தவிர வேற எதுவும் இல்லை. திமுக பண்ணாததை அதிமுக பண்ணாததை ஒன்றும் விஜய் பண்ணிடல. பட் விஜய் போன்று ஒரு வளர நினைக்கும் ஒரு அரசியல்வாதி, முதல்வர் பதவியில் அமர வேண்டும் என்று நினைக்கின்ற அரசியல்வாதி இன்னும் கொஞ்சம் அவரோட கிரிட்டிசிசமை, அவருடைய கோவங்களை இன்னும் கொஞ்சம் தள்ளி வைக்கலாம் அப்படிங்கிறது தான் கருத்து. அந்த வார்த்தையை உபயோகிப்பதை தவிர்த்திருக்கலாம், வேற ஏதாவது சொல்லியிருக்கலாம். என்ன ஸ்டாலின் சார்னு கேட்டிருக்கலாம். அது இவ்வளவு பெரிய கான்ட்ரவர்சி ஆயிருக்காது. ஓகே, ஏன்னா சார் அப்படிங்கிற வார்த்தை வந்து ஒரு ஃபார்மலான வேர்டு. அது வந்து ஒரு முதல்வருக்கு யூஸ் பண்ணலாம். அங்கிள் அப்படிங்கிறது வந்து ஒரு இன்ஃபார்மலான வேர்டு. அது வந்து நீங்க வந்து ஒரு முதலமைச்சராக இருந்தாலும் யாராக இருந்தாலும் ஒரு மேடையில் நீங்க யாரையாவது அங்கிள் கூப்பிடுவீங்களா? கூப்பிட மாட்டீங்களா? அங்கிருந்து தான் அந்த விமர்சனம். ஐயா ஏதாவது தமிழோட சொல்லிட்டு போயிருக்கலாம். அதான் சொல்றேன், சாருன்னு சொல்லியிருந்தா இந்த அளவுக்கு விமர்சனம் வந்திருக்காது. இப்போ அவர் வந்து இது வர்ஸ்ட் அங்கிள், இது சொன்னதெல்லாம் தப்பு இல்லை. அந்த அங்கிள் அப்படிங்கிற வார்த்தை, ஏன்னா அது இன்ஃபார்மலா யூஸ் பண்ணக்கூடிய ஒரு வார்த்தையை நீங்க மேடையில யூஸ் பண்ணது மட்டும்தான் தவறு. ஆனா இப்போ அவர் இன்னொரு குறிப்பா அதிமுகவை குறி வைக்கணும், அதிமுகவோட ஓட்டு வங்கியை குறி வைக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் அண்ணா எம்ஜிஆர் படங்களை, ஏன்னா முதல்ல ஒரு போட்ட மாநாட்டில் 5 தலைவர்களை பயன்படுத்தி இருந்தார். அவங்க தான் கொள்கை தலைவர் இப்பயும் சொல்றாரு. அவங்கள பத்தி பேசுறதை விட்டுட்டு வெறும் எம்ஜிஆரை பற்றியும் அண்ணாவை பற்றியும் தான் பேசினாரு. நான் திரைத்துறையிலையும் அரசியலையும் பிடிச்ச ஒரே ஆள் எம்ஜிஆர்னாரு. ஆனால் இதே விஜய் அவர்கள் இதுக்கு முன்னாடி சூப்பர் சசிரகாந்தை பற்றி பல இடத்துல பேசியிருக்கிறாரு. ஆனால் இந்த முறை எம்ஜிஆர் அண்ணாவை பற்றி மட்டும் தொட்டு பேசுறாரு. அதிமுகவை டைரக்டா அட்டாக் பண்ண துவங்குவாரா விஜய்? மறைமுகமாக தானே பண்றாரு, நேரடியா பண்ணலையே. அதிமுகன்ற வார்த்தையே சொல்லலையே அவரு. ஊழல் கபடதாரிகள்னு சொன்னாரு. திமுகவையும் அதிமுகவையும் குறிக்குதுன்னு எல்லாருக்கும் தெரியும். அதுக்கப்புறம் வந்து நான் தான் ஆட்சி அமைப்பேன், நான் மட்டும்தான் முதலமைச்சர் கேண்டிடேட்டு, கூட்டணிக்கு வர்றவங்க வாங்கன்னாங்க. அதுக்கப்புறமா அதிமுக ஏன் அவரை கூப்பிட்டுட்டே இருந்தாங்க? அவர் முதல்ல இருந்து தெளிவாக தாங்க இருக்கிறார். அவர் அதிமுகவோட கூட்டணின்னு அவர் என்னைக்குமே சொல்லலை. இது வந்து ரொம்ப வெளிப்படையான ஒரு அட்டாக் தான் இது. அதிமுகன்ற கட்சி ஏன் சொல்லணும்? அவர் எம்ஜிஆரை இன்வோக் பண்ணது மட்டும் இல்லைங்க, எம்ஜிஆர் பாடல்கள்லாம் பாடினது எதுக்குன்னா, எம்ஜிஆர் தொடங்கினது வந்து அதிமுக அப்படிங்கிற கட்சி வந்து அவர் வந்து ஒரு ஐடியாலஜிக்கலாலாம் எம்ஜிஆர் அந்த கட்சி தொடங்கல. ஒன்லி ஆன்டி டிஎம்கே, கருணாநிதி எதிர்ப்புங்க. ஆன்டி டிஎம்கே கூட இல்ல, கருணாநிதி எதிர்ப்பு அப்படிங்கிற ஒரு ஒற்றை சொல் மந்திரத்தை வைத்துதான் எம்ஜிஆர் அவர்கள் வந்து கட்சியை ஆரம்பித்தார். கரெக்டா? அந்த விஷயம், அந்த ஆன்டி டிஎம்கே ஃபோர்ஸ் வந்து இன்னைக்கு அவர் ஆரம்பிச்ச ஏடிஎம்கே இல்ல, அது நான் தான், எனக்கு ஓட்டு போடுங்க, எம்ஜிஆரா நான் மட்டும்தான் இனிமே இருக்க முடியும் அப்படின்னு தான் விஜய் சொல்ல வர்றாரு. இதை தான் விஜய் அவர்கள் வந்து ரொம்ப வெளிப்படையா பேசிட்டு வராரு. நான் பல நேர்காணல்ல சொல்லியிருக்கேன், அதிமுக வந்து விஜய்யே கூட்டணிக்கு வாங்கன்னு அழைக்கவே கூடாது. விஜய் வந்து அவர்களுக்கு எதிரான அரசியலை தான் முதல்ல எடுக்கிறாரு. அன்னைக்கு நீங்க பாருங்க,
டைரக்ட் டார்கெட் மட்டும்தான் டிஎம்கே. இன்டைரக்டா அவர் பேசின எல்லா விஷயங்களுமே அதிமுகவுக்கு எதிரானது தான். எம்ஜிஆரை எடுத்தது, எம்ஜிஆர் பாடலை பாடியது, செய்வீர்களா ஜெயலலிதாவை இமிட்டேட் பண்றது, எல்லாமே அந்த ஆன்டி டிஎம்கே வாக்குகள் இருக்குல்ல அதிமுகவில். அதிமுகவுக்கு வந்து அவங்களோட கோர் ஓட் பேங்க் மட்டும் கிடையாது, அவங்க கிட்ட வந்து ஆன்டி டிஎம்கேவினுடைய ஓட்டு வந்து அப்படியே பெருமளவுல குவிஞ்சு கிடக்குது அதிமுகவுக்கு. அது வந்து எம்ஜிஆர் அவர்கள் வந்து அந்த வாக்குகளை உருவாக்கினார். அந்த ஆன்டி டிஎம்கே ஓட் பேங்க் அப்படிங்கிறத முதல்ல தமிழ்நாட்டில் உருவாக்குனது எம்ஜி ராமச்சந்திரன். ஸோ அந்த ஓட் பேங்கை நர்ச்சர் பண்ணது ஜெயலலிதா. அந்த ஓட் பேங்க் என்ன ஆச்சுன்னா, அதிமுக கோர் ஓட்டர்ஸ் வந்து அதிமுக ஓட்டு போட்டுட்டு இருந்தான். நம்ம ரெட்டை இலையை பார்த்தான், எம்ஜிஆர் முகத்தை பார்த்தான், ஜெயலலிதா முகத்தை பார்த்தான், எடப்பாடி பழனிசாமி முகத்தை பார்த்தான். கட்சிங்கிற ஒரு உணர்வு இருந்தது, போய் ஓட்டு போடுறான் இன்னைக்கு வரைக்கும். ஆனால் அதில் இருக்கக்கூடிய ஆன்டி டிஎம்கே ஃபோர்ஸ் இருக்குல்ல, அவன் எல்லாம் சைலண்டாக இருந்தான். இந்த கட்சி திமுகவை எதிர்ப்பதற்கு அந்த பழைய அந்த ஃபோர்ஸ் இந்த கட்சி கிட்ட இல்லை. இப்போ அவனெல்லாம் டார்கெட் பண்றது தான் விஜயோட வேலை. பட் அதுக்கு எம்ஜிஆர் ரூட் எடுக்கிறது செல்லுபடி ஆகுமா, எடுபடுமான்னு கேட்குறேன் நான். எடுக்கிறாரு, செல்லுபடி ஆகுமா இல்லையான்னு 26 வரை பொறுத்து இருந்தா தானே தெரியும். இப்பவே அந்த கேள்வி கேட்டா சரி, அண்ணா எடுக்கிறது யாருக்காக? அது நீங்க அதுவும் அதிமுகன்னு சொல்லுவீங்க. திமுக. அது திமுகவுக்காக, திமுகவில் இருக்கக்கூடிய வாக்காளர்கள். அவர் என்ன சொல்ல வர்றாரு, ராபின்சன் பூங்கால ஆரம்பிச்ச திமுக வந்து தன்னுடைய பாதையிலிருந்து தவறி போயிடுச்சு, அந்த திமுகவை நான் மீட்டெடுக்கிறேன்னு தானே அவர் பேசிட்டு இருக்கிறாரு. அதுதானே அவரோட கொள்கை. என்ன திமுகவுக்கும் அவர் கொள்கைக்கும் ஏதாவது ஒரு வித்தியாசத்தை சொல்லுங்க பார்க்கலாம். ஒரு வேறுபாடும் இல்லை. அப்ப அவர் என்ன சொல்ல வர்றாரு, அதுதான் இப்ப இருக்கிறது திமுகவே இல்லை, நான் தான் திமுகவை காப்பாற்றுவேன் விஜய் பேசுறாரு. அதெல்லாம் செல்லுபடி ஆகுமா, நடக்குமா, நடக்காதாங்கிறதெல்லாம் வேற. இன்னொன்னு, திமுக மொத்த கொள்கையிலிருந்து விலகிடுச்சுங்கிறதையும் நான் ஏற்றுக்க மாட்டேன். நான் ஏற்றுக்கல. பட் அவர் வந்து இந்த 2 திராவிட கட்சிகளையும் எதிர்க்கணும். ஒரு திராவிட கட்சி இல்லாமல் பண்ணிவிட்டு இன்னொரு திராவிட கட்சிக்கு பிரைம் சேலஞ்சரா வந்து உட்காரணுங்கிறது தான் விஜயுடைய ஐடியா. அதுக்காக தான் எம்ஜிஆர் அவர்களை அன்று அவ்வளோ இன்வோக் பண்ணது. விஜய் பேச்சில் வந்து பல விஷயங்களை எல்லாருமே குறிப்பிடுறாங்க. அதாவது அவர் அங்கிள் சொன்னது, எடப்பாடியை பற்றி மனமுகமாக பேசுனதுலாம், பிஜேபி பற்றி பேசுனதுலாம் இருக்கட்டும், மக்கள் சார்ந்த பிரச்சனைகளை கரண்ட் அஃபேரில் ஏதாவது ஒன்றையாவது பேசியிருக்கணும், ஒன்றுமே அவர் பேசலை அப்படின்னும் போது நீங்கள் சொன்ன மாதிரி தான் அவங்களுக்கு என்ன தேவையோ கொடுத்துட்டு போகிறோம்பா அப்படின்ற நோக்கத்தில் இருக்கிறாரே, அது சரியா சார்? சரியில்லைதான், அது சரியில்லைதான். இருக்குதுன்னு யாருமே சொல்லலையே. ஃபேன்ஸ் ஓட்டு போட்டுருவாங்க, ஃபேன்ஸ் ஓட்டு போட்டுருவான். பட் மற்றவங்க ஃபேன்ஸ் ஓட்டு போட்டு மட்டுமே நீங்கள் ஜெயிக்க முடியாது முதலமைச்சர். பட் ஏன் பேசலன்ற கேள்வி. 2.5 கோடி ஃபேன்ஸ் இல்லையே உங்களுக்கு, அதான பிரச்சனை. ஏன் பேசலைன்னா அதுக்கு விஜய் மட்டும்தான் பதில் சொல்ல முடியும். அவர் பேசியிருக்கணும். அந்த ஸ்பீச் வந்து முழுக்க நான் சொன்ன மாதிரி ஒரு ஒரு இமோஷ்னல், ஒரு பயங்கரமான ஒரு ஸ்பீச்சாக பாவிக்கிறதுக்காக தான் இருந்தது. தவிர உள்ள சப்ஸ்டன்ஸ் ரொம்ப கம்மி தான். கண்டென்ட் இல்லைன்றீங்க, சப்ஸ்டன்ஸ் இல்லை அந்த ஸ்பீச்சில். இல்லை, என்ன மிஸ் பண்ணிட்டாரு, பேசியிருக்கணுன்றீங்க நீங்கள் வந்து ஸ்டாலின் அவர்களை கிரிட்டிசைஸ் பண்ணி நீங்கள் சொல்கிறீங்க பெண்கள் பாதுகாப்பு இல்லை, நீங்கள் அப்பான்னு சொல்கிறீங்க, இல்லை நான் தான் தாய்மாமன் அப்படிங்கிற வார்த்தை வந்து ரொம்ப இமோஷனலான. ஆமாம், அதை யூஸ் பண்ணலாமா வேணாமாங்கிற விவாதத்துக்குள்ளே வேண்டாம். வெளிப்படையாக கேட்குறது என்ன, பெண்கள் முன்னேற்றத்துக்கு உங்களுடைய பிளான் என்னன்னு அன்னைக்கு சொல்லியிருக்கணுமா இல்லையா? நான் என்ன சொல்றேன்னா, அதிமுக தப்பு பண்ணிடுச்சு, திமுக தப்பு பண்ணிடுச்சுன்னு அவங்கள குறை சொல்லிட்டு மட்டுமே நீங்க ரொம்ப நாளைக்கு ஓட்டு கேட்க முடியாது. நீங்க என்ன பண்ண போறீங்க? நான் கேட்கறது என்ன, வெல்ஃபேர் பாலிடிக்ஸ் கண்டினியூ ஆகும்னு சொன்னாரு. அது எப்படி கண்டினியூ ஆகும்னு விஜய் இந்த 2வது மாநாட்டிலேயே சொல்லியிருக்கணும்ல. அவருடைய கொள்கை சித்தாந்தத்தை பத்தி பேசாம வெறும் அட்டாக் ஹிட் அண்ட் ரன் மாதிரி போயிட்டு இருந்தா மக்கள் நம்ப மாட்டாங்க, ஃபேன்ஸ் நம்புவாங்க. ஃபேன்ஸ் அவன் நீங்கள் பேசவே இல்லைன்னா கூட தானே ஓட்டு போட போகிறான். அவன் என்ன நினைக்கிறான், எல்லாம் பண்ணுவாருங்க தளபதி, என்ன பண்ணுவாருப்பா, எல்லாம் பண்ணுவாருங்க, என்ன பண்ணுவாருன்னு கேட்டால் யாருக்கிட்டையும் பதில் கிடையாது. அவன் ஃபேன்ஸ் அப்படி தான் இருக்காங்க. எதை பற்றி பேசணும்னு நினைக்கிறீங்க? சில பேர் வந்து இந்த ஹானர் கில்லிங் பற்றி பேசணுங்கிறாங்க. ஹானர் கில்லிங் எல்லாம் விடுங்க, நான் ஒவ்வொன்றும் சொல்கிறேன். நீங்கள் என்னென்ன குறைகள் சொன்னீங்க இந்த அரசாங்கத்தின் மீது, ஆளுகின்ற அரசாங்கத்தை, அதுக்கெல்லாம் நீங்கள் தானே சொல்யூஷன் கொடுக்கணும். இப்போ நான் ஒரே விஷயம் விஜய் அவர்கள்ட்ட கேட்குறேன், ஏர்போர்ட் வேண்டாங்கிறீங்க பரந்தூரில், வேறு எங்கே வர்றதுன்னு நீங்கள் சொல்லணும்ல. நாங்கள் இல்லை, அதில் ஒரே ஒரு வித்தியாசம் என்னென்னா, இப்போ சீமான் அவர்கள் என்ன சொல்லணும், இந்த மாதிரி ப்ராஜெக்ட்ஸே வேணாங்கிறார். அவர்கிட்ட யாரும் எக்ஸ்பிளனேஷன் கேட்க போதில்லை, அவர் இந்த ப்ராஜெக்டே வேணாங்கிறார்.
விஜய் என்ன சொல்றாரு, எனக்கு ஏர்போர்ட் வேணும், வேற இடத்துல வைங்க. அப்ப நீங்க சொல்லுங்க, வேற எங்க வைக்கலாம்னு சொல்லுங்க. இல்லைன்னா மக்களுக்கு பாதிப்பு இல்லாத வகையில் ஏர்போர்ட்டை எப்படி கொண்டு வரலான்னு சொல்லுங்க. அதெல்லாம் நீங்க சொல்லணும்ல. கன்ஸ்ட்ரக்டிவ் ஐடியாஸ் நீங்க கொடுக்கணும்ல. பெண்கள் சேஃப்டி இல்லைங்கிறீங்க, எப்படி நான் பெண்கள் சேஃப்டி கொண்டு வருவேன்னு சொல்லுவீங்க? டெக்னாலஜி வைஸ் கொண்டு வருவீங்களா, ஏஐ யூஸ் பண்ணுவீங்களா, இல்லை என்ன போலீசிங் இன்க்ரீஸ் பண்ணுவீங்களா, விமன் போலீஸ் அதிகமாக போடுவீங்களா, என்ன விஷயம், எப்படி வந்து நீங்கள் போலீசிங் இன்க்ரீஸ் பண்ண போகிறீங்க, விமன் செக்யூரிட்டியை இது பண்ண போகிறீங்க, மீனவர்கள் பிரச்சனையை பேசுகிறீங்க, கச்சத்தீவுக்கு என்ன பிரச்சனைன்னு உங்களுக்கு தோணியிருக்கும், அந்த பிரச்சனைக்கு என்ன தீர்வுன்னு நீங்கள் சொல்லுங்கள், ஃபிஷர்மேன் அட்டாக்ஸ்க்கு என்ன தீர்வுன்னு சொல்லுங்கள். இதெல்லாம் விஜய் அவர்கள் பேசினது. விவசாய பெருங்குடி மக்கள் பாதிக்கப்படுகிறார்கள்னு சொல்கிறாங்க, அவங்க பிரச்சனைக்கு என்ன தீர்வு? 1.5 வருஷம் ஆச்சு நீங்கள் கட்சி ஆரம்பிச்சு. இந்நேரம் இதுக்கெல்லாம் டீமை போட்டு நீங்கள் ஒரு மேனிஃபெஸ்டோ கொண்டு வந்திருக்க வேணாமா? இல்லை அந்த மேனிஃபெஸ்டோ அங்கேயாவது நீங்கள் படிச்சிருக்க வேணாமா? மேனிஃபெஸ்டோ வேணாங்க, ஒவ்வொரு துறையிலையும் 2-3 ஐடியா கொடுங்க. எதுவுமே கொடுக்காம எல்லாருமே தப்பு எல்லாருமே தப்பு. அது இன்னொன்று, விஜய் அவர்களுடைய ஸ்பீச்சில் அன்னைக்கு வந்து அரசியல் மட்டும் இல்லை, சினிமா துறையில் இருக்கிறவங்களையும் திட்டுறாரு. நான் ஒன்றும் ரிட்டையர் ஆன பிறகு மார்க்கெட் போன ஆள் இல்லை அப்படின்னா யாரை சொல்றாருன்னு நினைக்கிறீங்க? நான் ரஜினி கமலை தான் சொல்றாரு. ஆனால் அவங்களுக்கு இன்னமும் மார்க்கெட் இருக்கே சினிமாவில். அதெல்லாம் தேவையில்லாத இல்ல, பட் ரியல் ஃபேக்ட் தானே. இவர் இன்னும் மார்க்கெட் இருக்கு, இன்னும் இவர் வந்து உச்சத்துல இருக்கிறாரு. விஜய் முகத்தை காமிச்சாலே இவ்வளவு கோடிகள் கொட்டும். அப்படி இருந்தும் வர்றாருல. வர்றதை நானும் வரவேற்கிறேங்க. பட் வந்தாச்சு, ஏதோ முடியாம போயிட்டாங்க, அவங்கள எதுக்கு நோண்டணுங்கிறது தான். விஜயகாந்த் பெரியும் பயன்படுத்தியிருக்காருல்ல சார், அந்த நுணுக்கத்தை நீங்க எப்படி பாக்குறீங்க? ஏன்னா பிரேமலதா விஜயகாந்த் அவர்கள் எதிர்க்கிற மாதிரி தான் அவங்க பேசுறாங்க. உடல்நிலை சரியில்லாத போது வந்து ஒரு 8 பார்க்க கூட முடியல, ஆனா இவர் இன்னைக்கு அண்ணன் சொல்லி சொந்தம் கொண்டாடுறாரு, வாழட்டும் நம்ம தம்பி தான் அவருன்னு சொல்லிட்டு கடந்து போறாங்க. எப்படி பாக்குறீங்க நீங்க? கதவு திறந்து வச்சிருக்காங்க, தம்பி கூப்பிடுவாரு, போய் கூட்டணியில் இணையலாம் அப்படிங்கிற ஒரு விஷயம் அவங்கக்கிட்ட இருக்குது. இன்னொன்று விஜயகாந்த் அவர்களை இன்வோக் பண்ணதும் சரி, எம்ஜிஆர் அவர்களை இன்வோக் பண்ணது எல்லாமே வந்து விஜய் அவர்களுக்கு வந்து அந்த எம்ஜிஆர் ஓட் பேங்கை மட்டும்தான், அந்த ஆன்டி டிஎம்கே ஓட் பேங்கை மட்டும். விஜயகாந்த் கடைசி வரைக்கும் யாரோட சேராமல் இருந்தார்? டிஎம்கே கூட தான். அப்போ ஆன்டி டிஎம்கே ஓட் அங்கேயும் இருக்குல்ல, அந்த ஆன்டி டிஎம்கே ஓட் மட்டும்தாங்க விஜய்க்கு வேணும். அதுக்கான எல்லா முயற்சியும் அவர் எடுக்கிறார். ஃபேன்ஸ் மட்டும் பத்தாது, ஆன்டி டிஎம்கே ஓட்டாக பண்ணணும். ஸோ 26 இல்லைன்னா 31 பார்த்துக்கலாங்கிறது தான் விஜயோட ஐடியாவாக இருக்கும். எடப்பாடியோட ரியாக்ஷன் சார், சின்ன பையன் குழந்தை மாதிரி இருக்கிறீங்க, இப்போ 2வது மாநாடே போட்டிருக்கீங்க, பார்த்து பேசுப்பான்னு சொல்லியிருக்கிறாங்க, எப்படி பார்க்குறீங்க? இல்லை, பார்த்து பேசுங்கிறதெல்லாம் ஆப்போசிஷன் லீடர்ஸை பொறுத்த வரைக்கும் எல்லாருமே வந்து அவங்களோட ரியாக்ஷன் வந்து மெஷர்டாக தான் இருக்குது. யாரும் வந்து தரம் தாழ்ந்தெல்லாம் விமர்சனம் பண்ணலை, சொல்கிறாங்க அமைதியாக. அதிமுக கிட்ட எனக்கு இதில் ஒரு சின்ன ஒரு விஷயம் இருக்குது, அவங்க முதல்லயே விஜய் அவர்களை எதிர்த்துருக்கணும் ஒன்று, இல்லைன்னா டிஎம்கே மாதிரி சைலண்டாக இருந்திருக்கும். டிஎம்கே விஜய் அவர்களுடைய விமர்சனங்களுக்கு யாராவது தலைவர்கள் பதில் சொல்கிறாங்களா? பட் எம்எல்ஏக்கள் தாமோன் முரசன் பேசினாரு, ஆர்எஸ் பாரதி பேசினாரு, அவங்க வந்து இண்டிவிஜுவலாக பேசுகிறாங்க. யாராவது கட்சி வந்து அவங்களோட ஸ்ட்ரக்சரில் யாராவது பேசுகிறாங்க? இல்லை இல்லை. ஆனால் விஜய் அவர்களுடைய அந்த சேலஞ்ச் இருக்குல்ல, அந்த பாப்புலாரிட்டி, அது வந்து தங்களோட ஓட் பேங்கை எவ்வளோ பாதிக்கும், அதற்கான முயற்சிகளை திமுக ஃபீல்டில் எடுக்குதா இல்லையா? திமுக இன்னைக்கு பார்த்து பயப்படுற ஒரே ஆள் விஜய் மட்டும்தான். ஓகே, நாட் எடப்பாடி. அவங்களுக்கு கூட்டணி இருக்கும் பொழுது அதிமுகவை எளிதில் வென்று விடலாம்னு அவங்களுக்கு தெரியும். கூட்டணியையும் ட்ரம்ப் பண்ணக்கூடிய ஒரே சக்தி, அது முடியாது இந்த எலெக்ஷன்ல, கஷ்டம். ட்ரம்ப் பண்ணக்கூடிய ஒரே சக்தி விஜய் தான். பட் விஜய் வந்தனால 4 முனை போட்டியா மாதிரி களம் பிரிய போதே தவிர அதனால என்ன நட்டமாக போகுது திமுகவுக்கு நான் கேட்கிறேன். இல்லை, திமுகவுக்கு நட்டம்னா நீங்க வந்து 26 மட்டுமே, 26க்கு பிறகு திமுக அழிஞ்சிரும், தமிழ்நாடு அழிஞ்சிரும்னு பேசுறீங்க எல்லாரும். தமிழ்நாடும் இருக்கும், திமுகவும் இருக்குங்க 26க்கு பிறகு. 31ல வந்து இப்போ 31ல திருப்பி அவர் யாரை எதிர்த்து போட்டியிடுவாரு? திமுக அதிமுகவை எதிர்த்து தானே போட்டியிடணும். அப்போ 31ல திமுகவுக்கு பிரச்சனை வராதா? 26ல போயிட்டா 26க்கு அப்புறம் திமுக இருக்காதா, தமிழ்நாடு இருக்காதா, விஜய் இருக்க மாட்டாங்களா? யார் என்ன எனக்கு ஒண்ணுமே புரியல. 26 தேர்தலை நோக்கி மட்டும்தான் எல்லாமே நகருது. இங்க இருக்கிற அரசியல் தலைவர்கள் எல்லாமே 26 தாண்டி தான் யோசிச்சுட்டு இருக்கிறாங்க. விஜய் அவர்களுக்கு வந்து 26ங்கிறது வந்து ஃபர்ஸ்ட் டெஸ்ட்.
அதன் பிறகு அவர் வந்து அதுல வர்றது, நான் ஏற்கனவே உங்ககிட்டயும் சொல்லியிருக்கேன், 26 வந்து விஜய்க்கு வந்து ரொம்ப சாதாரண விஷயம். அவர் எவ்வளவு ஓட் பேங்க் ஷோ பண்றாரோ அவ்வளவும் அவருக்கு வந்து அது வந்து ஒரு பெரிய பிளஸ். அதன் பிறகு அவர் வந்து ஒரு பெரிய வாக்கு வங்கி அவர் வச்சிருந்தாருன்னா அவரை தேடி கட்சிகள் வரும். நீங்க டெஸ்ட் பண்ற வரைக்கும் நீங்க அமைதியா இருக்கணும். சி, அந்த பேச்செல்லாம் வந்து நீங்க இன்னும் மாத்தணும். இல்ல குறிப்பா என்கேஜ்மென்ட்ஸ் போகணும். அதுதான் கேட்க வந்தேன். இப்போ உங்களை போன்ற பத்திரிகையாளர் தொடர்ச்சியா சொல்றது வந்து அவர் பிரஸ் மீட் ஒன்று வைக்காம இருக்கிறாரு, இன்னொன்னு பப்ளிக் என்கேஜ்மெண்ட்ஸ் பண்ணாம இருக்கிறாரு. இல்ல பிரஸ் மீட் கூட நீங்க அப்புறம் வைங்க. இல்ல அவர் சிங்க கதையை சொல்லிட்டாரு, வேட்டையாட தான் சிங்கம் வெளியில வரும், வேடிக்கை பார்க்கலாம் சிங்கம் வெளியில வராது அப்படிங்கிறாரு. இன்னொன்னு என்ன சொல்றாருன்னா, செத்து போன அதுக்கப்புறம் வந்து நான் கண்டுக்காத என்னோட சின்ன மிருகத்தெல்லாம் நான் அட்டாக் பண்ண மாட்டேன் அப்படின்னு ஒரு மறைமுகமா சீமானை தான் குறிப்பிட்டு சொல்றாருன்ற விமர்சனத்தையும் வைக்கிறாங்க. இந்த ரெண்டுத்தை பத்தி உங்க பார்வை என்ன சார்? இல்ல இந்த சிங்க கதை இதெல்லாம் வந்து சினிமாக்கு நல்லா இருக்கும். ஒரு குட்டி ஸ்டோரி சொல்லட்டும். ஜெயலலிதா அம்மையார் சொல்லலையா சார் குட்டி கதை? ஜெயலலிதா எப்போ சொன்னாங்க? அவங்க ஆட்சி அமைச்சிட்டு சொன்னாங்க. நீங்களும் ஆட்சி அமைச்சிட்டு சொல்லுங்க. சி, ரொம்ப வெளிப்படாங்க. விஜய் அவர்களும் இன்னைக்கு ஒரு அரசியல்வாதி. அவரை கிரிட்டிசைஸ் பண்றதுக்கு உரிமை எல்லாருக்குமே உண்டு. நீங்க ப்ரூவ் பண்ணுங்கங்கிற நானு. நீங்க சிங்கம்ங்கிறத நீங்க முதல்ல ப்ரூவ் பண்ணுங்க. நான் வேட்டையாடும் போது தெரியுங்கிறாரு சார் அவர். நான் வேட்டையாட வரேன், வேடிக்கை பார்க்கலாம் வர முடியாதுங்கிறேங்க. விஜய்க்கு வந்து 15% வாக்குகள் ரெடிமேடா கிடைக்குதுங்கிறத நான் ஒத்துக்கிறேன். நான் அதை விட விஜய் அவர்களை நீங்க எப்படி வந்து பிரைஸ் பண்ண முடியும்? உள்ள வந்த உடனே 15% வாக்கு வந்து அப்படியே ரெடியா இருக்கு. அவர் ஒன்றும் இல்லை, உட்காந்து கொஞ்சம் வேலை பண்ணாருன்னா 15% வாக்கு அவர் தட்டிட்டு போயிடலாம். அந்த மாதிரி ஒரு சிச்சுவேஷன் வந்து தமிழ்நாட்டில் கடந்த 40 வருடமா யாருக்குமே கிடையாது. அப்படிப்பட்ட ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி, ஒரு கோல்டு மைன் மேல விஜய் உட்காந்துட்டு இருக்காரு. அதை சரியா அவர் யூஸ் பண்ணணுங்கிறது மட்டும்தான். பண்ணுவாரா இல்லையாங்கிறது அவரோட பிரச்சனை. ஆனா அவரு டிஎம்கேவை சீரியஸா எடுக்கிறாரு, ஏடிஎம்கேவை சீரியஸா எடுக்கிறாரா இல்லையாங்கிறது மீறி கட்சிகள் அவரை ரொம்ப சீரியஸா எடுக்க ஆரம்பிச்சிருக்காங்க. அதையும் அவர் புரிஞ்சுக்கணும். எல்லா கட்சிகளுமே அவர் சீரியஸா தான் எடுக்கிறாங்க. ஏடிஎம்கே வந்து முதல்ல அவரை கூட்டணிக்கு அழைக்கிறதை இனிமேல் விடணும். ஓகே, அவங்களுக்கு என்னென்ன பாஜகவோட கூட்டணின்னு உறுதியாயிடுச்சு. போயிட்டு பாஜக கூட்டணியில் அவங்க ஆட்சிக்கு வர்றதுக்கோ இல்லை அவங்க என்ன பண்ணணுமோ அதை பண்ணுறதை விட்டுட்டு இன்னும் பாஜகவும் அதிமுகவும் விஜயை வந்து தாம்பூலத்தட்டை வைத்து அழைத்து கொண்டு இருக்கு. நேற்று திட்டிருக்காங்க சார். நேற்றுலாம் ஒரு கூட்டத்தில் வந்து நயனா நாகேந்திரன், சரத்குமார் போன்றவரெல்லாம் வந்து கத்துக்குட்டின்ற மாதிரி தான் பேசல. உங்களுக்கு எதுக்கு இவ்வளோ நாள் ஆச்சுன்னு நான் கேட்குறேன். அவர் போன வருஷமே சொல்லிட்டு திட்டளவுக்கு பெரிய ஆள் இல்லை சார் விஜய். நாங்கள் எதுவும் சார் திட்டளவுக்கு பெரிய ஆளே இல்லையே விஜய் அப்படின்னு நினைக்கிறாங்க அவங்க. இப்போ ஏன் திட்டுறீங்க? ஏன்னா அவர் மோடிஜி அவர்களையும் ஸ்டாலின் அவர்களையும் பேசியிருக்கிறாருன்னு சொல்றாங்க. மோடிஜி எப்போ மட்டும்தான் பேசினாரா? போன வருஷமே ஐடியாலஜிக்கல் எனிமி பிஜேபின்னு சொன்னாரா இல்லையா? ஃபேசிஸ்ட் ஃபோர்ஸ் பிஜேபின்னு சொன்னாரா இல்லையா? அப்பெல்லாம் கோவம் வரல. பிஜேபியை ஃபேசிஸ்ட்ன்னு சொன்னா கோவம் வராது. மோடிஜி பேரை சொல்லி கூப்பிட்டா கோவம் வருமா? அப்போ என்ன நீங்க பிஜேபிக்கு வேலை செய்றீங்களா, ஒரு இண்டிவிஜுவலுக்கு வேலை செய்றீங்களா? பிஜேபியும் அதிமுகவும் அவர் வந்து ரொம்ப வெளிப்படையா பேசிய பிறகு அவரை ஏன் போயிட்டு வாங்க வாங்கன்னு கூப்பிட்டுட்டே இருந்தாங்கிறது யாரும் பதில் சொல்ல மாட்டேங்கிறீங்களே. அவரை ஏன் கூப்பிட்டாங்க? இல்ல பட் அதிகாரப்பூர்வமா வெளியில தெரியலையே சார். திமுக கூப்பிடல சார். பட் அதிமுக கூப்பிட்டாங்கன்றதுக்கு எதுவும் தெரியலையே சார். எங்க எல்லா தலைவர்களும் விஜய் அவர்களை அழைக்கிறோம். இல்ல கூட்டணிக்கு யார் வேண்டாம் வாங்க அப்படி தானே பொருள். தம்பி விஜய் வரணும்னு எத்தனை அமைச்சர்கள் சொன்னாங்க. நீங்க போய் பைட் எடுத்து பாருங்க. விஜயை குறிப்பிட்டு கேட்கப்பட்ட எல்லா நேர்காணல்களிலும் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் சொன்னது யார் வந்தாலும் ஏற்றுக்கொள்வோம், எல்லாரும் சேரணும். அப்ப விஜயை குறிப்பிட்டு தானே கேள்வி கேட்கிறாங்க. சரி, இங்க இது வந்து ஒரு நார்மலான ஒரு எலெக்ஷனா இருக்காதுங்க. இது வந்து கொஞ்சம் வித்தியாசமான ஒரு எலெக்ஷனா தான் இருக்கும். எனக்கு வந்து 2009 எப்படி ஆந்திராவில் சிரஞ்சீவி ஒரு மிகப்பெரிய ஒரு ஃபோர்ஸா உருவெடுத்தாரோ அது போன்று விஜய் உருவெடுப்பார் அப்படிங்கிறது தான். சிரஞ்சீவி ஃபெயில் ஆயிட்டாருன்னு அடுத்த கேள்வி வரும். அது அவரோட பிரச்சனை. 18% வரலாறு வந்து படிப்பனையை கத்துக்கிட்டு விஜய் மாறணும்னு நினைக்கிறீங்க? இல்ல 18% வாக்கு வாங்கிட்டு யாராவது இன்னொரு கட்சி, அதுவும் அன்னைக்கு வந்து சிங்கிங் ஷிப் அந்த காங்கிரஸ், அதுல போய் யாராவது கட்சியை இணைப்பாங்களா? அவருக்கு கட்சியை நடத்த முடியல. ஆனா இங்க தமிழ்நாட்டுல வேற, இங்க நடத்தலாம். ஸோ உங்களுக்கு 15லேருந்து ஒரு பெரிய அளவுல வாக்கு. ஒரு மூத்த பத்திரிகையாளர் திரு எஸ்பி லக்ஷ்மணன் எங்கேயோ சொல்றத பார்த்தேன் நான். அதாவது வந்து விஜய் அவர்கள் வந்து சீமான்
கஷ்டப்பட்டு 15 வருஷம் கஷ்டப்பட்டு இப்போ கிடைச்சிருக்கிற அங்கீகாரம் விஜய்க்கு வந்து ஒரு தேர்தலில் கிடைச்சிருங்கிறார். உண்மை, முற்றிலுமாக ஏற்றுக்கொள்கிறேன். பெரிய ஒரு வாய்ப்பு இல்லை அது விஜய்க்கு. அதுதான் அந்த கல்ட்டு. ஆனா அந்த கல்ட்டை வச்சு மட்டுமே நான் ஓட்டு வாங்கிடுவேங்கிறது தான் இந்த காலத்துக்கு நடக்காதுங்கிறது மட்டும்தான். அது கல்ட்டுங்க. இந்த கல்ட்டே என்ன தெரியுமா, கொள்கை வேண்டாம், எதுவும் வேண்டாம், ஆனா நான் அவருக்கு தான் ஓட்டு போடுவேங்கிறது தான் கல்ட்டு. அந்த கல்ட்டு ஒர்க் அவுட் ஆகுது தானே. அப்போ நான் இதை சொல்ல வேண்டாம்னு பார்த்தேன். இப்போ அதிமுகவில் எல்லா தலைவர்களுமே எம்ஜிஆர் அவர்களையும் சரி, ஜெயலலிதா அவர்களும் சரி, என்ன சொல்லி ஓட்டு வாங்கினாங்க சொல்லுங்க? தீய சக்தி திமுகவை ஒழிப்போம், எதிர்ப்போம், இதான் பேசினாங்க. ஜெயிச்சாங்களா இல்லையா? ஜெயிச்சாங்க. எத்தனை முறை ஜெயிச்சாங்க? 5 முறை 6 முறை ஜெயிச்சாங்க. அவ்வளோதான். அதுதான் விஜய்க்கு டெம்ப்ளேட். ஓகே, திமுகவை திட்டினா ஓட்டு போடுற ஆள் இருக்காங்க, போட்டுருவாங்கன்னு நினைக்கிறேன். அப்படி இல்லை, அவ்வளோ சுலபமாக இல்லை. ஒரு தேர்தல் 2 தேர்தலாவது உங்களை காக்க வச்சு அப்புறம் தான் மக்கள் உங்களுக்கு வாய்ப்பு கொடுப்பாங்க. பட் ஆட்சி அமைக்கவே வாய்ப்பு இருக்குன்னு சொல்றாங்க. அவர் வந்து முதலமைச்சராகவே வாய்ப்பு இருக்கு, அல்லது 2ஆம் இடம் எதிர்க்கட்சியாவே வர வாய்ப்பு இருக்குன்னு சொல்ற யூகங்களும் இங்க பார்க்க முடிகிறது. ஜனவரிக்கு மேல அது பேசலாம். முதல்ல விஜய் அவர்கள் வந்து மக்கள் கிட்ட போகணும், களத்துக்கு வரணும். களத்துல கேள்விகள் வரும், அந்த கேள்விகளுக்கெல்லாம் விஜய் அவர்கள் பதில் சொல்லுவாருன்னு நம்புறேன். அதன் பிறகு ஜனநாயகத்துல அவர் ஆட்சிக்கு வரணும்னு மக்கள் முடிவு பண்ணிட்டா நானும் நீங்களும் தடுக்க முடியாது. இப்ப இருக்கக்கூடிய சிச்சுவேஷனை வச்சு பார்க்கும்போது ஆஸ் வி ஸ்பீக் அந்த வாய்ப்பு விஜய் அவர்களுக்கு 26ல் இல்லைங்கிறது மட்டும்தான் நம்மளுடைய அனாலிசிஸ். வேற எதுவுமே இல்லை. ஜனவரியில வந்து அப்படிப்பட்ட ஒரு வாய்ப்பு இருக்குன்னா அதையும் சொல்ல போறோம். இல்ல இப்ப பேசுற அளவுக்கு கூட விஜய்க்கு வாய்ப்பு இல்லைன்னா அதையும் பேச போறோம். இருக்கிறத பேசுறதுல எந்த ஒரு விஷயமும் இல்லைல்ல. 24ஆம் ஆண்டு தேர்தல்ல எல்லாரும் என்ன சொன்னாங்க, கோயம்புத்தூர்ல வந்து அண்ணாமலை ஜெயிச்சிருவாரு, 3வது இடம் போவாங்கன்னு சொன்னவங்க எல்லாம் நிறைய பேர் இருக்காங்க. ஏடிஎம்கே தான் வரும் ரொம்ப வெளிப்படையா சொன்னான். அவர் ஒன்னு ஜெயிப்பாரு, இல்ல செகண்ட் பொசிஷனுக்கு வருவாரு. அங்க கிளாஸ் போலரைசேஷன் நடக்குது, காஸ்ட் போலரைசேஷன் நடக்கல. கிளாஸ் போலரைசேஷன் நடந்ததாங்க. மிடில் கிளாஸை டார்கெட் பண்ணாங்க, யங்ஸ்டர்ஸை டார்கெட் பண்ணாங்க. அப்படிதான் விஜய் அவர்களும் இங்க கிளாஸ் போலரைசேஷனை தான் விஜய் ட்ரை பண்றாரு, காஸ்ட் போலரைசேஷன் பண்ணல. விஜய் அவர்களுடைய வருகையினால எல்லா கட்சிகளுக்குமே பாதிப்பு இருக்கும். இந்த கட்சிக்கு பாதிப்பு இருக்காதுன்னு சொல்ற ஒரு கட்சி கூட கிடையாது. ஏன்னால் உச்ச நட்சத்திரம், அது ஒண்ணுதான் ரீசன். அந்த கல்ட் இமேஜ் இருக்கு. அந்த கல்ட்டை விஜய் எப்படி யூஸ் பண்ணிக்க போறாருன்னு பார்க்கணும். அவர் என்ன நினைக்கிறாருன்னா அந்த கல்ட்டு பிளஸ் எம்ஜிஆர் ஜெயலலிதாவோட டெம்ப்ளேட் இதை யூஸ் பண்ணா போதும், டிஎம்கேவை டெமாலிஷ் பண்ணிட்டே இருக்கலாம் வார்த்தைகளால விஜய் நினைக்கிறாரு. ஆனா அது நடந்திருக்குல்ல. எம்ஜிஆர் அவர்களும் ஜெயலலிதா அவர்களும் என்ன சொல்லி வாக்கு கேட்டாங்க, அது நடந்திருக்கு. பட் விஜய் துவங்கினது ஆரம்பிச்சான்னு கேட்கிறேன். திமுக வாசிச்சு பார்த்திருக்காரா? இல்ல அது சொல்லல. அவர் என்ன நினைக்கிறாருன்னா அந்த டெம்ப்ளேட்டை நம்ம ஃபாலோ பண்ணி பிளஸ் நம்ம கல்ட் இமேஜ் யூஸ் ஆகும்னு அவர் நினைக்கிறாரு. அது நடக்குமாங்கிறத பார்க்கணும். இன்னொன்னு, திமுகவும் நிறைய வியூகங்களை விஜய்க்கு எதிராக வகுத்து கொண்டிருக்கிறார். அதுல கொஞ்சம் பின்னடைவில் போயிட்டது வந்து பாஜகவும் அதிமுகவும் தான். அவங்க கிட்டதான் விஜயை கவுண்டர் பண்றதுக்கு ஸ்ட்ராட்டஜி இல்ல, பெருமளவுல ஃபர்ஸ்ட் இல்ல. இனிமே ஒரு நினைக்கிறீங்களா? இனிமே கண்டிப்பா வந்து ஆகணும்ல. இப்ப ஏடிஎம்கே ஆல்ரெடி கிரிட்டிசைஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்கல்ல. இதை முதல்ல பண்ணிருக்கணுங்கிறதா என்னோட கருத்து. நீங்க அவர் வாயால உங்களை திட்டின பிறகுதான் நீங்க திட்டணும்னு இல்ல. அவருக்கு எல்லா இண்டிகேஷனும் அப்படிதாங்க அவர் கொடுத்துட்டு இருந்தாரு. என்ன முதலமைச்சரா ஏத்துக்கிறவங்களோட மட்டும்தான் நான் கூட்டணின்னு சொன்ன பிறகு நீங்க வாங்கன்னு எப்படிங்க வருவாரு? அது 2ஆம் கட்ட தலைவர்கள் பண்ண ஒரு பெரும் தவறு. இன்னொன்னு, விஜய் அவர்கள் கட்சி ஆரம்பித்த ஒரு வாரத்துல திரு எடப்பாடி பழனிசாமி அவர்களிடம் ஒரு கேள்வி கேட்கப்பட்டது. விஜய் மாநாட்டில் அதிமுகவை மட்டும் விமர்சிக்கலையே அப்படின்னு. அதிமுக நல்லா ஆட்சி செஞ்சிருக்கும்னு நினைப்பாரு விஜய் அப்படின்னு சொன்னாரு. அது என்னன்னா, அப்ப விஜய் கிட்ட சர்டிபிகேட்டுக்கு எதிர்பார்த்து நிக்கிறதா அதிமுக அப்படிங்கிற கேள்வி அன்னைக்கே எழுந்துச்சு. நான் பல விவாதங்கள்ல நான் பேசியிருக்கீங்க. ஸோ அன்னைக்கே அவங்க சுதாரிச்சிருந்தாங்கன்னா இந்த நிலைமைக்கு அவங்க வந்திருக்க மாட்டார்கள். அவாய்ட் பண்ணியிருக்கலாம். எஸ், பொறுத்து வந்து பார்க்கலாம். விஜயனுடைய இந்த மாநாடு குறித்தும் அவருடைய பாலிடிக்ஸ் குறித்தும் டீப்பாக டீகோட் பண்ணி கொடுத்தீங்க. மிக்க நன்றி. மீண்டும் சந்திக்கலாம். வணக்கம்.